ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் நெஸ்ட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை பாம்ப்ளெட் மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிளாக ஒரு மண்பானை சட்டியில் நல்ல சுவையாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நம்ம ஈஸியாக சொல்லித்தரோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கடுகு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் வெந்தயம், சீரகம் 1 ஸ்பூன் நல்லா எடுத்து நல்லா பொரிய விட்டுருங்க. நான் இடித்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 4 பல் பூண்டு, 8 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீங்கள் கையில் இடித்து ஆட் பண்ணும் போது ஒரு சுவை ரொம்ப ஸ்வீட்டாக, அந்த ஒரு சாப்பிடும் போது ஒரு புளிப்பு காரம் சுவை எல்லாமே நல்லா கூடுதலாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுறச்ச பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப வெடிக்காது. நான் எப்படி மீனை வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் நல்லாவே வாஷ் பண்ணுவீங்க, பட் நான் என்னோடய ஸ்டைல் நான் சொல்லிடுறேன். மீனை நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் கல்லுப்பு, மஞ்சத்தூள் நல்லா போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மீன் உடையாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே அழகாக எடுக்கும்போது சூப்பராக வரும். அந்த இடித்த மசாலா கலவையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் ஒரு 7 தக்காளி பழம் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா மிக்ஸியில் அடித்து நல்லா பியூரியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக லைட்டாக கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி ஃபிஷ் மசாலா இருக்குங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கண்டிப்பாக போதும். ஏன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, அதுக்கப்புறம் நிறைய காரமானதில் ஆட் பண்ணுறதால ரொம்ப காரம் அடிக்கூடாது. ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பிறகு நீங்கள் புளித்தண்ணி கரைச்சி இந்த ஆஃப் சைஸ் தண்ணி லெமனில் இருக்கும்ல, அதெல்லாம் ஊற வச்சு நல்லா மண்டி எடுத்துகிட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க தாராளமாக. நீங்கள் வைக்கும் போது வச்சிட்ட உடனே நீங்கள் மீன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ஸ்பூன் இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க, ஜல்லிக்கரண்டி மாதிரி வேண்டாம். அதை மீன் போட்ட உடனே 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நல்லா கொதி வந்த பிறகு மீன் பாதி வாக்கில் வெந்த உடனே நீங்கள் கொத்தமல்லி தழை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே நீங்கள் பார்க்க வச்சு தெரியும் நல்லா வெந்திருக்கும். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பானை செட்டி பானை ரொம்ப வெந்தாப்பில் கொதிச்சு வரும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு எசன்ஸோட நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா கன்சிஸ்டன்சி நல்லாவே கிடைக்கும் லாஸ்ட்டில் பார்க்கும்போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி வச்ச பிறகு ஈக்குவல் ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு தளத்தில் நல்லா திக்காக லைட்டாக திக்காக இருக்கும், லைட்டாக வாட்டரியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்